நீங்க உங்களோட கால்களை பலப்படுத்துறதுக்கு, வயசானா கீழ விழுறத தடுக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு இப்ப நான் கிளியரா சொல்லிடுறேன். பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட் கால்ல போட்டு திரும்ப அதே மாரி எழுச்சு நில்லுங்க. நின்னுட்டீங்க அப்படின்னா, திரும்ப உட்கார்ந்து பாருங்க. உட்காரவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுற வரைக்கும் வால்ல ஒரு கை வச்சுட்டு இந்த எக்ஸர்சைஸ பண்ணுங்க. இதுக்கு அடுத்து இதே மாரி தான். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல சொல்லுவோம். அதே எக்ஸர்சைஸ் 1, 2, 3. ஆரோக்கியமா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு இப்படி கேட்கறேன்னு யோசிக்க வேணாம். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நானும் உங்க கூட சேர்ந்து என்னையும் நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் பண்றத அப்படியே பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்களால பண்ண முடியலன்னா, உங்க ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க மருத்துவரை போயிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா இல்லையான்றத கண்டுபிடிப்போம். வாங்க டெஸ்ட் நம்பர் 1. கால தூக்கி இப்படி போடுங்க. போட்டுட்டு கையால வந்து எங்கேயுமே பிடிக்க கூடாது. அப்படியே எழுந்துச்சு நின்றுங்க. நிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அது மட்டும் பத்தாது. அப்படியே திரும்ப சேர்ல உட்காரணும். சேரோ, சோஃபாவோ, பெட்டோ நீங்க எங்க உட்கார்ந்து இப்ப பாக்குறீங்களோ அங்க இருந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த கால்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் கால்ல போட்டு திரும்ப அதே மாதிரி எழுத்து நில்லுங்க. நின்னுட்டீங்க அப்படின்னா திரும்ப உட்கார்ந்து பாருங்க. உட்காரவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க. ஒரு கால்ல நிக்க முடியுது, என்னால இன்னொரு கால்ல நிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. பேக் மசில்ல மசில் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ இந்த டெஸ்ட் கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க. சார் இன்னும் கொஞ்சம் ஈஸியான டெஸ்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ அதுக்கு இன்னொரு டெஸ்ட். இது ஈஸியான டெஸ்ட். ஒண்ணும் இல்ல, உங்க 2 கையை இடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு காலை முன்னாடி தூக்கி எல் ஷேப்ல வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் மசிலோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்க 40 செகண்ட்ஸ் நிக்கிறீங்க, அதாவது 40 நொடிகள் நிக்க முடிஞ்சா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை உங்களால 40 செகண்ட் நிக்க முடியல அப்படின்னா உங்க ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 40 செகண்ட் நிக்க முடியுதா பாருங்க. அப்படி இல்லைனாலும் டைமை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க 30 செகண்ட் நிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்க மசில் ஏதோ வீக்கா இருக்குன்னு அர்த்தம். 30 செகண்ட் கூட நிக்க முடியல, வயசும் 50 வயசுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா சீரியஸான பிரச்சனை ஏதோ உங்களுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்க மசிலை நீங்க கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த 40 வயசுக்கு கம்மியா இருக்கிறவங்க இல்ல 50 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க இந்த டெஸ்ட்ல 2 கால்லையுமே 40 செகண்டுக்கு மேல நிக்கணும். அடுத்த கால்லயும் நின்று பார்க்கணும். அடுத்த கால்ல நிற்கும் போது இதுல எத்தனை செகண்ட் நீங்க நிக்கிறீங்கன்னு பாருங்க. 10 செகண்ட் 15 செகண்ட் தான் நிக்கிறீங்கன்னா நீங்க எந்த வயசுக்காரரா இருந்தாலும் உங்களோட உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்? சரி, நமக்கு தெரிஞ்சிருச்சு கால் வீக்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் முக்கியம்? என் கால் வீக்கா இருந்தானே, வீக்கா இல்லைன்னா என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வயசானாலே நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து கால் வந்து பலகீனமாகிறது. நம்ம வந்து போனோம்னா வயசானவங்க எல்லாமே முக்கால்வாசி ஃப்ராக்சர் கேஸ் எதுல வரும்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம்ல வழுக்கி விழுறது, இல்ல ரோட்ல வழுக்கி விழுறது. இந்த வழுக்கி விழுறது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே இந்த கால்கள்ல பலம் இல்லாம இருக்கிறது தான். உங்களோட இடுப்பு தசைகள்ல பலம் இல்லாம இருக்கிறது தான். இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க இப்ப பண்ணி பார்த்திருப்பீங்க. ஒரு சிலரால பண்ண முடிஞ்சிருக்கும், ஒரு சிலரால பண்ண முடிஞ்சிருக்காது. பண்ண முடியுதோ முடியலையோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட கால்களை பலப்படுத்துறதுக்கு, வயசானா கீழே விழுறதை தடுக்கிறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப நான் கிளியரா சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களோட கால்களை பலப்படுத்திக்கோங்க. வாங்க என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மார்ச்சிங். ஸோ இந்த மாதிரி காலை இந்த பாதத்தையும் மேலே தூக்கிட்டு காலையும் தூக்கிட்டு நேராக நிற்கணும். நேராக நின்று 10 டைம்ஸ் பண்ணணும். உங்களால் இது தனியாக பண்ண முடியல, வந்து சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே வாலில் சப்போர்ட் வச்சுக்கலாங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு வால் வச்சுட்டு இப்படி பண்ணலாம். இது வயசானவங்க இப்படி பண்ணுங்க. வயசு கம்மியாக இருக்கவங்களாம் நேராகவே நின்று பண்ண முடிஞ்சா அப்படி பண்ணுங்க. இது மாதிரி 2 காலுக்குமே இப்படி பண்ணாலும் ஓகே. சப்போர்ட்டுக்கு ஏன்னா சாஞ்சிடக்கூடாது, நமக்கு அதான் முக்கியம். ஸ்ட்ரென்த் பில்ட் ஆகுற வரைக்கும் வாலில் ஒரு கை வச்சுட்டு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து இதே மாதிரி தான். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் சொல்லுவோம். ஸோ அதே எக்ஸசைஸு 1, 2, 3. 1, 2, 3. நேராக நின்று முன்னாடி ஒரு ஸ்டெப்பு, அப்படியே அங்கேருந்து சைடு உள்ள, முன்னாடி சைடு உள்ள, முன்னாடி சைடு உள்ள, முன்னாடி சைடில் உள்ள. இந்த மாதிரி 2 காலுக்குமே நீங்கள் பண்ணிக்கணும். 10 டைம்ஸ் 10 முறை பண்ணால் போதுங்க. நின்று பண்ண முடியலன்னா வாலில் சப்போர்ட் வச்சே பண்ணுங்க. நான் முன்னாடி காமிச்ச மாதிரி ஒரு வாலில் பக்கத்தில் இருக்க செவருலையோ இல்லை முன்னாடி சேர் இருந்ததுன்னா சேரில் வச்சு பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ் சைட் லெக் ரைஸ். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும், நேராக நின்றுக்கணும். ஒரு சிலர் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நேராக தான் இருக்கணும். கால் மட்டும் தான் போயிட்டு வரணும். நீங்கள் உடம்பால் இப்படி சாஞ்சு போயிட்டு வரக்கூடாது. கால் மட்டும் தான் போயிட்டு வரணும். ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுலேயும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலன்னா
ஒரு வாலில் சப்போர்ட் வச்சுட்டு நேராக நின்றுக்கிட்டு இந்த மாதிரி வால் சப்போர்ட் வச்சு பண்ணுங்க. இல்லை முன்னாடி சேர் இருந்ததுன்னா சேரை பிடிச்சிக்கிட்டு பண்ணுங்க. அடுத்த எக்ஸசைஸ் சைடு வாக். நீ பாருங்க, அவ்வளோதான். ஸோ நேராக நின்றுட்டு சைடில் நடக்கணும். திரும்ப அதே மாதிரி இந்த சைடு, ரெண்டு சைடுமே நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் அப்படியே வாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதெல்லாம் வயசானவங்களும் பண்ணலாம், எல்லா ஏஜ்காரங்களுமே பண்ணலாம். உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 மினிட்டோ 2 மினிட்டோ கண்டினியூவாக இப்படி நடந்தீங்கன்னா போதும் சைடில். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் டேண்டம் வாக்கிங். அடி மேலே அடி வச்சு நடக்கணும். எப்படின்னா நம்ம நேராக நின்றுக்கிட்டு ஒரு கால் அடுத்த காலை வந்து இந்த காலுக்கு முன்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டெப், ஒரு காலுக்கு முன்னாடி ஒரு கால். இந்த கயிறு மேலெல்லாம் சர்க்கஸில் நடப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு நடக்க வேண்டியது தான். அதே மாதிரி ரெண்டு சைடும். ஸோ ரொம்ப குனிஞ்சு பார்க்காம ப்ராப்பராக நேராக பார்த்து நடக்க வேண்டியது தான். ஸோ இது டேண்டம் வாக்கிங். இந்த எக்ஸசைஸை நீங்கள் உங்களோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ தொடர்ந்து பண்ணலாம். ஈஸியாக இருக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ் கூட நீங்கள் இதே மாதிரி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்த எக்ஸசைஸ் ரிவர்ஸ் வாக். எப்படின்னா ஒன்றும் இல்லை, முன்னாடி நான் சைடு வாக் பண்ண மாதிரியே தான், அப்படியே ரிவர்ஸில் நடக்க வேண்டியது தான். நம்ம உங்களோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிவர்ஸில் அப்படியே நடக்க வேண்டியது தான். ஸோ ரிவர்ஸ் வாக். ஸோ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லெக்கோட ஸ்ட்ரென்த்தும் பேலன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். வயசானவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசு கம்மியாக இருக்கவங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காலை நிற்க முடியலன்னா நீங்களும் இந்த எக்ஸசைசஸை ரெகுலராக பண்ணுங்கள். மற்ற எந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் கால்களை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நடந்து நம்மளோட வேலையை நம்மளே பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.